தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்சோன் என்கிற தேவ மனிதனை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பார்க்கலாம். இந்த சிம்சோன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தெரிந்தெடுக்கப்பட்டவன், இஸ்ரவேலின் இரட்சகன் என்று. அப்படிப்பட்ட சிம்சோன் வளர்ந்தான், வாலிபனானான், வளர்ந்தான். தேவ வல்லமை அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு விதத்திலே பாவத்திலே விழுந்து விட்டான். தேவன் சொன்ன காரியத்திற்கு விரோதமாக தேவன் எதையெல்லாம் அவன் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் மீறி செய்பவராக காணப்பட்டார் சிம்சோன். அது நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இழந்தார். தேவனுடைய பலத்தை, வல்லமையை இழந்தார். தேவனுடைய தரிசனம் அவர் மூலமாக நிறைவேற வேண்டிய தேவனுடைய தரிசனம் நிறைவேறாதபடி தரிசனத்தை இழந்தார். 2 கண்கள் பிடுங்கப்பட்டது. தேவனுடைய வல்லமை இழந்தவராய் காணப்பட்டார். பெலிஸ்தியர்களின் தேசத்திலே அடிமையாக காணப்பட்டார், குருடனாக காணப்பட்டார். பெலிஸ்தியர்கள் அவரை நிந்தித்தார்கள், அவரை தூஷித்தார்கள், அவரை கிண்டலும் கேலியுமான பொருளாய் பார்த்தார்கள். சிம்சோன் கண்ணீர் வடித்தார். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. சிம்சோனின் முடி மீண்டும் வளரத் தொடங்கினது. தேவனுடைய தயவை எதிர்பார்த்தார், தேவனுடைய ஒத்தாசையை எதிர்பார்க்க ஆரம்பித்தார். தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அவருடைய இருதயத்தில் இருந்து விலகவில்லை. உலகம் சிம்சோனை பாவியாக பார்த்தது. தேவன் அவருடைய இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை பார்த்தார். அதனாலேதான் தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எப்பொழுது? நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்திலே பாருங்கள். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்று மிகுந்த உருக்கத்துடன் தேவனை நோக்கி பார்த்தார். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, இந்த நாட்களிலும் தேவனுடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு இருந்தது. ஆனால் நிறைவேற விடாதபடி ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கரம் உங்கள் மூலமாக செயல்பட விடாதபடி ஏதோ ஒரு பாவம் தடுத்து நிறுத்தி இன்று தரிசனம் இழந்தவர்களாய், தெய்வ வல்லமை இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிம்சோனின் ஜெபத்தை கேட்டது போலதான் நான் உன் ஜெபத்தையும் கேட்க போகிறேன். சிம்சோன் மனம் மாறினது போல நீயும் மனம் மாற வேண்டும். உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக பார். இதுவரையிலும் உன் இருதயம் தேவனுக்கு எதிராக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் பாவத்திலே, ஏதோ ஒரு வழியிலே பாவத்திலே விழுந்து தேவனுடைய ஒத்தாசையை இழந்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு உலகம் உங்களை தூஷிக்கும்படியான அஜீவியம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்தவர்களாய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஐயோ, எல்லாம் போய்விட்டதே, என்னை பார்த்து உலகம் இன்றைக்கு தூஷிக்கிறதே, என்னோடு இருந்தவர்கள் என்னை தூஷித்துக் கொண்டு இருக்கிறார்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் என்னை கேலியும் கிண்டலுமாய் பார்க்கிறார்கள், என் உறவினர்களின் மத்தியிலே கூனி குறுகினவனாய் நிற்கிறேன், எல்லாம் இழந்தவனாக நிற்கிறேன், எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சிம்சோனின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தது போல, தேவன் சிம்சோனின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தது போல உன்னுடைய ஜெபத்திற்கும் பதில் தர ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஒரு விசை தேவனுடைய சமூகத்தில் நில்லுங்கள். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைவு கூறும், என்னை மீண்டும் பலப்படுத்தும், நான் உமக்குள்ளாக வாழ வேண்டும். பொல்லாத பெலிஸ்தியர்களின் மத்தியிலே என்னை பிரித்து எடுத்து என்னை அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக உமக்கென்று சாட்சியாய் நிறுத்தும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கும் பொழுது, நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும், கர்த்தர் இப்பொழுது உன்னை மாற்றப் போகிறார். உன் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். நீ இழந்தவை இரட்டத்தனியாக தேவன் உனக்கு கொடுத்து உயர்த்த போகிறார். பயப்படாதே. நீ எப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவங்கள் செய்து இன்றைக்கு தடுமாறி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அதை விட்டு மனம் மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உனக்குள் இப்பொழுது இருந்தால் போதும். அந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையை விட்டு நான் வாழ வேண்டும், வெளியே வர வேண்டும், தேவனுக்கென்று மீண்டும் ஒளியாய் காணப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் போதும். கர்த்தர் உன்னை மீண்டும்
தேவன் உன்னை மீண்டும் அதே பெலிஸ்தியர்களின் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே உயர்த்துவார். உன்னை கண்டு அஞ்சுவார்கள். நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் தேவ மகிமைக்கென்று. இதுக்கு முன்பதாக வரையிலும் உனக்கென்று நீ காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி தேவனுடைய மகிமைக்கென்று காணப்பட போகிறாய். பயப்படாதே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுது தேவனை நோக்கி பார். கர்த்தர் சிம்சோனின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தது போல உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் சர்வ வல்லவராய் நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உன் விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீ உன்னை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக. தேவன் உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வாழ்வு இன்று முதல் மாறப்போகிறது தேவ மகிமைக்கென்று. God bless you.